திரு ஞானதேசிகன், நான் உங்கள்கிட்ட வர இறுதியாக ஏன்னா நீங்க பொறுப்புல இருக்கீங்க, உங்கள்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கிறது. உங்களோட தீர்வுகளை என்ன சொல்ல முன்வைக்கிறீங்க? அதாவது முதல் சுற்றை விட இரண்டாவது சுற்று ஆரோக்கியமாக இருந்தது. முதல் சுற்று தமிழகத்து அரசியல் போல இருந்தது. இரண்டாவது சுற்று ஒரு ஆரோக்கியமாக ஒரு அரசியல் கருத்துக்களை இல்லாமல் நிவாரணங்களுக்கான கருத்தாக இருந்தது. ஆகவே மகிழ்ச்சியடைகிறேன். இந்த கழிவுநீர் சாக்கடைகளை பொறுத்த மட்டில் 1860 தான் இது தொடங்கப்பட்டு 1891 சென்னையில் கழிவுநீர் கால்வாய்கள் உருவாக்கப்பட்டு 1960 அது விரிவாக்கப்பட்டது. 2847 கிலோமீட்டர் உள்ள சென்னையில் 2011 சென்சஸ் படி 855 கிலோமீட்டர் தான் இன்றைக்கு நீர்வழிகள் இருக்கின்றன. பாக்கியெல்லாம் அந்த திட்டங்களே இல்லை. அதே போல் 19 பெரிய நீர்நிலைகளில் 1130 ஹெக்டேர் இருக்க வேண்டும். 645 ஹெக்டேரை தோழர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல பல பெரியவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். எங்கு போயிற்று என்று தெரியவில்லை. ஒக்கியம் மடு என்ற ஒக்கியம் துறப்பாக்கம் அருகே ஒரு மாற்று கால்வாய் திட்டம் வந்தது. வேளச்சேரியிலிருந்து மடிப்பாக்கம் இப்படியெல்லாம் தண்ணீர் வந்து பிறகு பக்கிங்ஹாம் கேனாலில் போய் பிறகு முட்டுக்காடில் போய் சேருவதற்கு காலதாமதமாகிறது என்பதற்காக அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு கடலில் நேரடியாக போய் சேருவதற்கு ஒரு மாற்று கால்வாய் திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்படி நேரடியாக போய் சேர்கிற போது 1.7 கிலோமீட்டர் தூரம் தான் அது உடனடியாக போய்விடும். 3300 அளவில் தண்ணீர் போகும் என்று கணக்கிடப்பட்டது. ஆனால் அதற்கு கையகப்படுத்துவதற்கு 100 கோடி ரூபாய் ஆகும் என்ற கணக்கினால் அந்த திட்டமே கைவிடப்பட்டு விட்டது அரசாங்கத்தால். அதே அதான் இதெல்லாம் செய்யணுங்கிற தவறு இல்லை. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஸ்கீம் ஐ அம் நாட் பிளேமிங், ஐ அம் ஒன்லி சேயிங் இட் ஆல் திஸ் ஸ்கீம்ஸ் ஹஸ் டு பி ரிவைவ்ட். திருப்பி பண்ணணும்னு சொல்றேன். அதை தவிர இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்தில் பாரிஸில் வெள்ளம் வந்திருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆக்டே இருக்குது, ஃப்ளட் கண்ட்ரோல் ஆக்ட்னே வந்திருக்குது. நம்முடைய போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்குது. அதில் அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு அன்அப்ஜெக்ஷனல் புறம்போக்குன்னு இருக்குது. நீர்நிலைகளில் கண்டிப்பாக பீமமோ கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நீர்நிலைகளில் பட்டா கொடுக்கப்பட்டது என்கிற விசித்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு உடனடியாக தேவை. இந்த வெள்ளத்தில் நான் பார்த்த மிகப்பெரிய தவறு, there is no coordination center. coordination center with satellite phone இருந்தால்தான் என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு கோஆர்டினேஷன் சென்டர் இருக்கும். தொலைக்காட்சிகள் இருந்த இடத்தில் ஊடகத்திலே நம்பர்கள் வந்தன, ரேடியோக்கள் சில நம்பர்களை சொல்லிக் கொண்டிருந்தன. அது அவர்களுக்கு கேட்டார்கள். ஆனால் அந்த கோஆர்டினேஷன் சென்டர் இல்லாதனால் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்த செயல்பாடு அந்த பிரச்சனை இருக்கு. இப்பவும் வந்து நிறைய விளையாட்டு அரங்கத்தில் பொருட்கள் வந்து இருக்கு, ஆனால் எங்கெங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோங்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கோஆர்டினேஷன் இல்லை. அதே நேரத்தில் there should be a permanent center for this disaster management. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே இருக்காரு. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல திறமையான ஒரு அலுவலகரை போட்டு ஒரு பெர்மனன்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கூட திருப்பி கூப்பிடலாம். கூப்பிடலாம், கன்சல்ட் பண்ணலாம். இப்பொழுது அடையாறில் வெள்ளம் வந்தால் இந்தந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்று தெரிகிறது. இதையெல்லாம் மையப்படுத்தி ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து என்ன பண்ணலாம் எதிர்காலத்தில் என்பதை ஆலோசித்து, அதாவது ஒரு பிரச்சனையை மூட வேண்டும் என்ற பல குழுக்களோட அறிக்கைகள் பெண்டிங் தான் சொல்ல வந்தேன். இந்த செம்பரம்பாக்கத்திற்கு கூட விசாரணை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நான் கூட சொன்னேன், பல அரசியல் கட்சிகள் வந்து தெரியாமல் கேட்கிறார்கள். எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதி விசாரணை போட்டால் போதும். கமிஷனை போட்டு கல்ல போட்டு நீதி விசாரணை போட்டால் அது இப்பொழுதுக்கு தீராது. ஆகவே அதிலெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஒரு குழு போட்டு உடனடியாக அந்த தீர்மானங்களையும் அந்த முன்னெடுப்பையும் நிறைவேற்ற வேண்டும். சுப்பிரமணியம், நீங்க வந்து ஏற்கனவே சென்னையோட மேயராக இருந்திருக்கீங்க. அந்த அனுபவத்திலையும் ஒரு பக்கம் இந்த அரசியல்லாம் தள்ளி வச்சுட்டு இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வர வேண்டிய விஷயமா இருக்குது. அதுல தான் அனைத்து கட்சிகளும் கூட ஈடுபாட்டோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உடனடியாக நம்ம என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது? சென்னை வந்து நீங்க இன்னைக்கு வந்து விரிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த எண்ணிக்கை கூடும்போது புறநகர்களுடைய எண்ணிக்கை கூடுதான் இருக்கு. அப்ப அந்த இடங்கள் எல்லாம் இன்னமும் கட்டமைப்பு வசதிகள் பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளவு பெரிய சேதங்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழலும் இருக்குது. அதுக்கும் சேர்ந்து உங்க தீர்வுகளா? எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும்
வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் கடந்த வாரமே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்துதான் நேற்றைக்கு தமிழக முதல்வரே மோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். எனவே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய அவசியம் என்பது எனக்கு அனைத்து அரசியல் கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேபாளத்திற்கு சென்றபோது 14,000 கோடியை தாராளமாக அள்ளித் தந்தார்கள். இலங்கைக்கு சென்றபோது 10,000 கோடியை மிக தாராளமாக அள்ளித் தந்தார்கள். பூட்டானுக்கு சென்றபோது 8,000 கோடியை அன்போடு அள்ளி தந்தார்கள். இறுதியாக மங்கோலியாவுக்கு சென்றபோது ஒரு 6,000 கோடியை அள்ளி தந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டையும் ஒரு அண்டை நாடாக கருதி, தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலமாக அல்ல, தமிழ்நாட்டை ஒரு அண்டை நாடாக கருதி இன்னமும் கூடுதலான நிதியினை தர வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம் ஒன்று. இன்னொன்று, தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கான குடிநீர் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கூட 830 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்கின்ற அறிவிப்பினை முதல்வரின் பெயரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் இது பொதுப்பணித்துறையின் ஒரு JA செய்கிற வேலை. வைகையிலிருந்து விவசாயத்திற்கு செய்கிற வேலை. அந்த பணிகளை விட்டுவிட்டால், முதலமைச்சரின் பெயரால் தான் அந்த அறிவிப்பு வர வேண்டும் என்று காத்திருக்காமல் விட்டுவிட்டால் அதிகாரிகளே அதை முறையாக செய்வார்கள் என்பதற்காக அது ஒரு தீர்வு. இரண்டாவது, இன்றைக்கு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், தலைவர் கலைஞர்கள் விசாரணை கமிஷன் ஒன்று மரியாதைக்குரிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கூட இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரோடு நீர் மேலாண்மை அதிகாரிகள் கொண்ட ஒரு விசாரணை அதை போட்டு இன்னைக்கு இந்த பாதிப்புக்கு உண்மையிலேயே யார் காரணம்? இன்றைக்கு விவாதத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட இதற்கு யார் காரணம் என்கின்ற அந்த கமிஷனை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த கால திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது 1,448 கோடி ரூபாய் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் சென்னையில் 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய்களை கட்டுவதற்கும் பக்கிங்காம் கால்வாய், ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், நந்தனம் கால்வாய், ஜாபர்கான்பேட்டை கால்வாய், ராஜ்பவன் கால்வாய் போன்ற கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி காங்கிரீட் பெட் அமைத்து 2 பக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்கான நிதியினை பெற்றுத்தரப்பட்டு அன்றைக்கு 12 திட்டப்பணிகளாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடித்திருக்க வேண்டும். அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருந்தால், இந்த சேதத்தின் விரைவுபடுத்தி இருந்தால் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பணிகளை குறைத்திருக்கலாம். இன்னொன்று, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இன்றைக்கு மிக சிறந்த வகையில் மனிதநேயத்தோடு உதவி கொண்டிருக்கிற அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அரசு அவர்களை சிறந்த வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சென்னை மாநகராட்சி தான் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் இதை செயல்படுத்தி இருக்க வேண்டும். மாநகர மேயரை விட்டுவிடுங்கள், அவர் பதில் சொல்வதில்லை எதற்கும். மாநகராட்சி ஆணையர் என்று ஒருவர் இருக்கிறார். கடந்த 6-7 நாட்களில் நானே 100 முறை அவருக்கு போன் செய்திருக்கிறேன். வேண்டுமானால் அந்த போன் ரெக்கார்டு, அவுட் கோயிங் ரெக்கார்டை தர தயாராக இருக்கிறேன். ஒரு முறை கூட அவர் போன் எடுத்ததே இல்லை. இதை சொல்வதற்கு காரணம், எளிதாக மக்கள் தொடர்பு கொள்ளுகிற ஒரு அதிகாரியை ஆணையராக உடனடியாக தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தோடு வலியுறுத்தி